வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மகிழ்ச்சி. கடவுள் மற்றும் நமக்குள் இருக்கிற மகா ரகசியம். முதல் கடவுள்ல தொடங்கலாம். அதற்கப்புறம் அந்த இயற்கை எப்படி கூட்டிட்டு போதோ அப்படி நம்ம இந்த சிந்தனை எடுத்துக்கலாம். கடவுளை பற்றிய நம்முடைய நம்பிக்கைகள் பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக, சில 1000 ஆண்டுகளாக கூட நமக்குள் பல்வேறு விதமான கருத்துகள் கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நம்பி ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் வந்துட்டே இருக்கிறோம். இப்போ உண்மையான கடவுள் அப்படின்னு இருக்கிற ஒரு தன்மையை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்காம நாம் அந்த நிலையை அடையிறது அப்படிங்கிறது மிக கடினமானது. அதாவது நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியாம ஒரு பயணம் செய்தால் அந்த பயணம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அது போல நாம எந்த ஒரு தன்மையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த தன்மை என்னன்னே தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற பெரிய மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப கடவுள் என்பது எது, அதை பற்றிய ஒரு தெளிவு, அதை நாம் அடையணும். ஏன் அடையணும், அது எங்க இருக்குது, அதற்கான வழிகளை மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த சிந்தனையில கருவா எடுத்து நம்ம சொல்ல போறோம், சிந்திக்க போறோம். இப்ப கடவுளை பற்றிய ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சிந்தனை உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் மீண்டும் நான் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். புதிய அன்பர்களுக்கு இது மிக பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா இந்த கடவுள் தத்துவம் உணராததுனாலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த கடவுள் தத்துவம் உணரல. அதனால மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய 2 பிரச்சனைகள், ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று பாலுணர்வு என்று சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்தை மையமா வச்சுட்டு தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டு மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க. அதுல தெளிவு வந்துருச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கே தெரிஞ்சிடும். ஆமா, சரி. அந்த விதத்துல கடவுள் என்பது எது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் கடவுள் முதல்ல எத்தனை அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே விடை என்ன, கடவுள் ஒருவர், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அப்படிதான் சொல்றோம், எல்லாருமே சொல்றோம் இல்லையா? எல்லா மதங்களும் கடவுளை ஒன்று என்று ஒற்றுக்கொள்கிறது. இந்து தர்மத்துல பல்வேறு கடவுள்கள் இருந்தாலும் அவன் ஒருவனாகவும் இருக்கிறான், பலவாகவும் இருக்கிறான்னு தான் சொல்றான். ஏகன் அநேகன் அப்படின்னு தான் சொல்றான். இன்னும் ஓரிரை கோட்பாடு தான் இஸ்லாத்தினுடைய முதன்மை கோட்பாடு. இயேசு மகானும் பரமபிதா என்று அதைய சிங்குலர்ல தான் குறிப்பிடுறாரு. இன்னும் உலகத்தினுடைய பொதுமறை திருக்குறளும் அதை ஆதி பகவன் என்று சிங்குலரா தான் குறிப்பிடுது. அப்ப ஒன்றுதான், ஒற்றை தான். அப்ப அந்த ஒற்றை பொருள் அதே மெய்ப்பொருள் என்று சொல்றோம். அப்ப ஒன்று, கடவுள் என்பது ஒன்று, இதில் நீங்க தெளிவுக்கு வரணும். அப்ப பலவாறாக சொல்லப்பட்டிருக்குதே, அதெல்லாம் என்னன்னா அது கடவுள் இல்லையானா அதுவும் கடவுள் தான்.
அது எப்படி சொல்றது? கடவுளினுடைய தன்மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று கடவுளை புரிய வைப்பதற்காக மகான்கள் கொடுத்த வழிகாட்டுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சின்ன குழந்தைக்கு அத புரியிற மாதிரி சொல்லணும்னா சில உதாரணங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது போல இந்த மகான்கள் இந்த இறை தத்துவத்தை சில புரிதலுக்காக நமக்கு பக்தி மார்க்கமா மாற்றி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுல ஒரு லிமிட்டுக்கு மேல மக்களால கடந்து வர முடியல. அதுதான் இப்ப பிரச்சனை. அதற்கான சூழல் நம்மகிட்ட இல்ல. அப்ப கடவுள் ஒருவர், அது பலவாக இருப்பதற்கான காரணம் அதுவே தன்மாற்றம் பெற்று வந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இப்போ கொஞ்சம் வேண்டாம். நான் பின்னாடி இதை பத்தி பேசுவோம். சரி, இப்ப கடவுள் ஒருவர். இது எல்லா மதங்களும் ஒற்றுக்கொள்கிறது. கடவுள் எங்க இருக்கிறார்? சொல்லுங்க. கடவுள் எங்க இருக்கிறார்? ஒரு கோவில்ல ஒரு இடத்துலதான் இருக்காரா? நாங்க 2 நாள் முன்னாடி திருப்பதி போயிட்டு வந்தோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு இந்த டாபிக்கே பேசுறேன். சரிங்களா? அதாவது எங்கும் இருக்கிற கடவுளை பார்ப்பதற்கு நாம் ஒரு இடத்துக்கு போறோம். திருப்பதி ரொம்ப நல்ல ஸ்தலம். நல்ல தியானம் வந்தது. பட் தியானம் உட்கார்றதுக்கான நேரம் தான் கிடைக்கல. சரிதானுங்களா? ஓகே, ரைட். ஒரு கடவுளை தரிசிப்பதற்காக இந்த மக்கள் படக்கூடிய பாடு என்பது எனக்கு அங்க ரொம்ப கஷ்டமா போச்சு. சரிங்களா? பல மணி நேர காத்திருப்பு. நான் ஒரு விதத்துல அது பொறுமைக்கான ஒரு இடமாக எடுத்துக்கொண்டேன். அப்படித்தான் நான் கொஞ்சம் என்னை நானே சமாதானப்படுத்திட்டேன். சரிங்களா? ஓடுற உலகத்துல எல்லா செல்போனுக்கும் அதுக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 2 நாள் ஒரு நாள் பொறுமையா இருக்கிற கத்துக்கிறதுக்கு அங்க கொண்டு போய் விட்டுறலாம். எங்க போனாலும் ஆஹ், நீங்க பொறுமையா இருந்தது ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா? அப்போ இவ்வளவு விஞ்ஞான யுகம் வளர்ந்த காலத்துல ஒரு மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் ஒரு கடவுளை போய் பார்க்கறதுக்கு? அங்க அவ்வளவு கஷ்டமா? சரிங்களா? ஆஹ், அதுல எங்களுக்கு என்ன பயம்னா, இந்த கோவிந்தா அப்படின்னு ஒருத்தர் கத்திட்டாருன்னா அவ்வளவுதான். எவன் எங்க பிடிச்சு தள்ளுறான், யாரு மேல ஏறுறான்னே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில இடங்கள்ல உண்மையாலுமே ஒரு காட்டு மிராண்டிகள் கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பெண்ணுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு இது என்ன ஒரு கலாச்சாரம்னு எனக்கே புரியல. கடவுளை பார்க்க போறோம், அது என்னடா அப்படி ஒரு பரப்பு, அப்படி ஒரு வேகம். சரிங்களா? எது என்ன பண்ண போறனே அறியாம போறானே. சரிங்களா? சரி. சரி, பார்ப்போம். அது எந்த நிலையில மக்களோட நிலை இருக்குன்னு பாருங்களேன். இப்ப நம்ம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், நான் திருப்பதி கடவுளை குறையோ அந்த பக்தர்களை குறையோ சொல்லல. இது ஏன் இப்படி இருக்குதுங்கிறத என்னோட கேள்வியா இருக்கு. அப்ப இன்னும் கடவுளை பற்றிய தத்துவம் நமக்கு புரியல. திருப்பதி போறது நல்லதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை மக்களோட நேர விரயம் எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க, எவ்வளவு நேரம், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க மணிக்கணக்கில் நேரத்தை விரயம் பண்ணி என்ன நடக்க போகுது? சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு பாருங்க அவங்க கிட்ட. அங்க போனா எல்லாம் மாறிடும் நம்புறான். நம்பட்டும், தப்பில்லை. பட் எல்லாம் மாறிடுமா? ம்? திருப்பதி கடவுளை பார்த்துட்டு வந்தோடனே எல்லாமே மாறிடுமா? அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழும், தன்மை நிகழும், அதெல்லாம் உண்மைதான். பட் அதை விட மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள நிகழணும். சரிங்களா? அங்க போயிட்டு வந்த எல்லாருக்குமே மாற்றம் வந்துடுமான்னு சொல்ல முடியாது. அந்த இறைத்தன்மை என்ன சொல்லுதோ அதனோட வழியில நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா மாற்றம் வரும். சரிங்களா? அப்ப எவ்வளவு நேர விரயம், எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு உடல்நல பிரச்சனை பாக்குறேன் நான். எவ்வளவு கஷ்டங்கள். இனிமேல் இந்த மாதிரி திருப்பதிக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். சரிங்களா? ஆனா அந்த தரிசனம் நல்லா இருந்தது. நான் எல்லா கோயிலுக்குமே போறது உண்டுதான். சரிதானுங்களா?
சர்ச்சுக்கும் நேரம் கிடைக்கிறப்ப நல்ல சர்ச்சிலையும் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்றோம். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்ப கடவுள் என்பவர் ஒருவர். அவர் எங்க இருக்கிறார்? நாம் எல்லாரும் சொல்லி சொல்லி பழகிக்கிறோம். எங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் தூணிலையும் இருக்கிறார், துரும்புலையும் இருக்கிறார். அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இறைவன் இல்லாத இடமே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா அதைத்தானே சொல்றார். யார் ஒருவர் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவரோ அவரை விட்டு நான் விலகுவதில்லை. அவ்வளவுதான், சிம்பிள். என்னை விட்டு அவரும் விலகுவதில்லை. அப்ப எல்லா பொருட்களிலும் இருப்பது இறைவன் தான். அதைத்தான் எதுல காமிக்கிறாங்க? விஸ்வரூப தரிசனத்துல அதைத்தான் சொல்றாரு. எல்லாமாவும் நான் தான்ப்பா இருக்கேன், இந்த பிரபஞ்சமே நான் தான், நான் இல்லாம எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்திலையும் கடவுள் இருக்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறார், இல்லையா? அதே போல இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். இது நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். சரி, சொல்லுங்க, எங்கும் இருக்கிற பொருள் எது? பிரம்மஞானம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், மற்றவங்க சிந்திச்சு பாருங்க. இறைவன் எங்கும் இருக்கிறார்னு சொல்றாங்க. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறார். தாய்மான சாமிகள் சொல்றார். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற மகிழ்ச்சி சொல்றார். இறைவன் இல்லாத இடமே இல்லை என்று எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. அப்ப இறைவன் எங்கும் இருக்கிறார்னா எங்கும் இருக்கிற ஒரு பொருள் எது? சொல்லுங்க, எங்கும் இருக்கிற ஒரு பொருள். இப்ப நான் எங்கும் இருப்போன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நான் இறைவன் அல்ல. புரிதலுக்காக சொல்றேன், சரிங்களா? இந்த பூமி இறைவனா இருக்குமா? அது எங்கும் இருக்கிற பொருள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சரிங்களா? சூரியன் எங்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படி நீங்க எடுத்துட்டே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே எங்கும் இருக்கிற பொருள்னு சொல்ல முடியாது. அப்ப எங்கும் இருக்கிற பொருள் எதை சொல்லலாம்? காற்றை சொல்லலாமா? காற்றுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. விண்ணை சொல்லலாமா? விண்ணுமே பிரபஞ்சத்திற்கு அப்பால் இல்லை. அப்ப எங்கும் இருக்கிற பொருள் எதுவாக இருக்கும் என்று சிந்திச்சு மகான்கள் சொல்ற விஷயம் வெளி, சுத்த வெளி. எதுங்க? சுத்த வெளி. இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல காற்று இருக்கு, நிரம்பி இருக்கு. எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ்ல காற்று நிரம்பி இருக்கு. இது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்குள்ள இருக்கிற காற்றை எடுத்துருங்க, விண்ணை எடுத்துருங்க, அணுக்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்ப அங்க என்ன இருக்கும்? வெற்றிடம் இருக்கும். அதைத்தான் சுத்த வெளின்னு சொல்றாங்க. சுத்த வெளி. இந்த வெளி இல்லாத இடம் ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இந்த வெளி இல்லாத இடம் இருக்குமா? எங்கேயாவது இருக்குமா? வாய்ப்பே இல்லை. பிரபஞ்சம் முழுக்க வெளி நிறைந்து இருக்கிறது. வெளிக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், சரிங்களா? ஒரு பானை இருக்குது, பானைக்குள்ள காற்று நிரம்பி இருக்குது. அந்த பானைக்குள்ள இருக்கிற காற்றெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அங்க வெளி இருக்கும். அப்ப வெளிய நீங்க ஏதாவது எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. அதுவே சுத்த வெளி. அது எதனாலே நீங்க ஆக்கவோ அழிக்கவோ அதை முடியாது. அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற, எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு பொருள். அப்படின்னா உங்களால் ஒத்துக்க முடியுதா? சரிங்களா? அப்ப இறைவன் என்பவன் எங்கும் இருப்பவன்னா எந்த ஒன்று எங்கும் இருக்கிறது அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் எங்கும் இருக்கிறது, அது வெளிதான். அதையும் தாய்வான சாமிகள் சொல்றாங்க. என்னன்னு? மோன வெளி. தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? அது மோன வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவாம் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாமாக இருக்கிற, எங்கும் இருக்கிற ஒரு பொருள் எதுனா அது வெளிதான். இது நீங்க இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் முருகர், விநாயகர், கிருஷ்ணர், சிவன், பிரம்மா, ஜீசஸ், இது எல்லாத்தையும் நம்ம லைனா பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இதை முதல் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் கடவுளானா கடவுள் இல்லையானா அதுவும் கடவுள் தான். பட் உண்மையான கடவுள் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ஏன் கடவுள்னு வச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். நான் அதை கடவுள் இல்லைன்னு சொல்லல. நீங்க கோவில்ல வழிபடுற சிலை கடவுள் இல்லையானா கடவுள் இல்லாமல் இல்லை, அதுலயும் கடவுள் தன்மை இருக்கு. பட் உண்மையான கடவுள் என்பது அதுவா? நீங்க கோயில்ல வச்சிருக்கிற ஒரு சிலை, அதை கடவுள் என்று சொல்றோம், இறைவன் என்று சொல்றோம். பட் இறைவனுக்கான தன்மை என்ன? அவன் எங்கும் இருப்பவன் சொல்றோம். இந்த சிலை எங்கும் இருக்கிறதா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிலை குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது. பட் இறைவன் எங்கும் இருப்பவன். சரிங்களா? இறைவனுக்கு எல்லை உண்டா? எல்லா ஞானிகள் என்ன சொல்றாங்க? இறைவன் எல்லையற்றவன். எண்ணற்றவன், எல்லையற்றவன். சரி, எல்லையற்ற ஒரு பொருளை கண்டுபிடிங்களே பார்ப்போம். எனக்கு எல்லை இருக்கா? இருக்கு. பூமிக்கு எல்லை இருக்கா? இருக்கு. பிரபஞ்சத்துக்கு எல்லை இருக்கா? இருக்கு. அப்ப எல்லையற்ற ஒன்று எது? அதுவும் நான் முன்னாடி சொன்ன சுத்த வெளிதான். சுத்த வெளி இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ். இதுக்கு எல்லை இருக்குமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எல்லை இருக்கா? கிடையாது. அப்ப எல்லையற்றதாக இருப்பது எது? வெளி. எங்கும் உள்ளதாக இருப்பது எது? வெளி. சரிங்களா? எல்லாம் வல்லதாக இருக்கிறது எது? வெளி. ஏன்? அதுக்குள்ளதான் பிரபஞ்சமே சுத்திட்டு இருக்கு. பிரபஞ்சமே அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. எதுக்குள்ள? வெளிக்குள்ள. தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து என்று சொல்றார். அப்ப இது எல்லையற்ற பெருவெளி, எங்கும் உள்ள பெருவெளி. அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி சுத்திட்டு இருக்கிற வல்லமை கொண்ட பெருவெளி. அந்த பெருவெளியைத்தான் தெய்வம் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்றார். அப்ப உண்மையான தெய்வம் என்பது எது? பெருவெளி, சுத்த வெளி. அது ஏதுமற்ற வெளி என்று சூன்யம் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர். அதற்கு பேரே சூன்யம், பாழ், ஒன்றுமற்றது என்று. அது ஒன்றுமற்றதாக இருப்பதாக இருக்கிறது. பட் அதற்குள் எல்லாம் அடக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத மகரிஷி தெளிவா சொல்றாங்க. அதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாமே இருக்குது, அடக்கமா இருக்குது. அது வெளிப்படும் போதுதான் தெரியும். ஒரு அணுகுண்டு வெடிக்கும் போதுதான் அதனுடைய ஆற்றல் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அதற்குள்ள எல்லா சக்தியும் அடக்கமாக இருக்கிறது. வெறும் அந்த அணுகுண்டை பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் அதுல இருந்து எனர்ஜி வெளியே வர்றப்பதான் இவ்வளவு பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்குன்னு தெரியும். அது போல இந்த இறை ஆற்றலுக்குள்ள எல்லாம் இருக்குதுங்கிறது தெரியல. அது வெளிப்படும் போது எல்லாமே தெரிகிறது. சரிங்களா? இதை நீங்க மனதில ஆழமாக வைத்துக்கொள்ளும். சரிங்களா? ஏன்னா இந்த புரிதல் இல்லைன்னா நம்ம ஞானத்தை அடைவது என்பது சத்தியமாக சாத்தியம் இல்லை. இதை நான் சொல்ல, விவேகானந்தரே சொல்றார். உண்மையான கடவுளை பற்றி புரிதல் இல்லைன்னா இந்த பிறவியே வீணா போயிருன்னு சொல்றாரு. சரிங்களா? மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, அலை அலையாய் இயங்கு மன தடித்தளமே நிலைப்பொருள். இதுல மனுஷனை கொண்டாந்து கனெக்ட் பண்ணுவாங்க சாமிஜி. அலை அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனதினுடைய அடித்தளமாக இருக்கிறது நிலைப்பொருள், அது தெய்வம். அலை அலையாய் இயங்கு மன தடித்தளமே நிலைப்பொருள், அது தெய்வம். கடல் போன்றது, அலை போன்றதே மனம். தெய்வ நிலை எப்படி இருக்கு? கடல் மாதிரி இருக்கு, அசைவற்று. நம்முடைய மனம் அந்த நீரினுடைய எழுச்சி நிலை தான் நம்முடைய மனமாக இருக்கிறது. அப்ப அலை அலையாக இயங்கக்கூடிய மனதனுடைய அடித்தளம் நிலையாக இருக்கிற தெய்வம். அது கடலும் அலையும் போன்றது. ஆனால்
சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம். சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம், சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். அது நீங்க வழிபடுறது வணங்குறது தப்பு கிடையாது. பட் அதுதான் நீங்க போய் சிக்கிட்டீங்கன்னா உண்மை நிலை உங்களுக்கு புரியாது, தெரியாது. கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை. கலை உணர்வால் மனுஷன் இருந்த அந்த கலை உணர்வால மெய்ப்பொருள்ங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியாத பேராற்றல். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை என்ன பண்ணிட்டான் மனுஷன்? கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. இவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. மனுஷன் கலை உணர்வு வந்தது, ஆறாவது அறிவுடைய சிறப்பு அது. அந்த கலை உணர்வால் மெய்ப்பொருளாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒன்றை அவன் என்ன பண்ணிட்டான்? கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம், சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கவி. அப்போ இப்ப எல்லையற்ற அந்த மெய்ப்பொருளை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்குல நம்ம பயணிக்கும் போது அந்த எல்லையுடைய ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம். அப்படி சிக்கினீங்க அப்படின்னா, மகரிஷி இன்னொரு கவின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கவி, திரும்ப திரும்ப அதை படிக்கணும், பாடணும். சரிங்களா? இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி. இறைநிலை எப்படி இருக்கு? இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே மெய்ப்பொருள். முடிச்சிட்டார். அது இருளாக இருக்கிறது. இருளாக காரிருள். சுத்தவெளியினுடைய தன்மை என்ன? காரிருள். இருளாக மௌனமாக, அதுல எந்த சப்தமும் இல்லை. இல்லையா? ஒரே நிமிடம். ஓகே. இருளாக மௌனமாக இச்சையின்றி. இந்த இறைத்தன்மை எப்படி இருக்குது? எந்த ஆசையும் இன்றி. தேவையின்றி, எந்த தேவையும் இன்றி. இருளாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது. அது இச்சையின்றி இருக்கிறது. அதுக்கு எந்த ஆசையும் இல்லை, தேவையும் இல்லை. கடவுளுக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை. அவனுக்கு உணவும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. சரிங்களா? நாம கொடுத்துதான் கடவுள் வாழணும்னா என்ன கொடுமையா இருக்கு பாருங்க. பிரபஞ்சமே அவனோடது. இந்த பூமியே அவனோடது, சூரியன் அவனோடது, இருக்கிற எல்லா உயிர்களும் அவன் போட்ட பிச்சை. இல்லையா? நாம போய் அவனை காப்பாத்துறது அப்படிங்கிறது இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தின்னு தெரியும். சரிங்களா? உண்டியல்ல காசு போடுறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த சம்பவம் திரும்ப திரும்ப ஓடி என்னால ஜீரணிக்கவே முடியல. உண்டியல்ல ஒரு காசை கொண்டு போய் போடுறதுக்கு கியூல அடிச்சுக்கிறாங்க. என்ன மனோநிலையில எனக்கு புரியல இதெல்லாம். கொஞ்சம் சிந்திக்கணும் நாமெல்லாம். சரிங்களா? நிச்சயமா சிந்திக்கணும். மக்கள் எவ்வளவு ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை அந்த உண்டியல காசு போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. இத்தனை பேர் தள்ளிட்டு போய் அப்படி என்ன ஒரு ஒரு புரிதல் அதுல போட்டா என்ன வந்துடும் உனக்கு? சரிங்களா? அதுல யாரோ ஒரு வெள்ளியில ஒரு வீடு வந்து செஞ்சு போட்டாங்கன்னு யாரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
அடா பாவிகளா, இங்க எத்தனை பேர் ஒண்ணும் இல்லாம கிடக்குறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறான். சாமி உங்ககிட்ட வந்து கேட்டாரா? ம்? யாரோ ஒருத்தர் அன்னைக்கு சொன்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் ஏதோ 5 லட்சமோ 10 லட்சமோ கொண்டாந்து அந்த இதுல போடுறதுக்கு போனாராமா. சரிங்களா? அவர் ஃப்ரெண்ட் அதை பிடிச்சிட்டு, ஏய் இரு இரு இரு, என்ன பண்ண போற? "ஹம், சாமிக்கு ஒரு 10 லட்ச ரூபா போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இரு, என்ன பண்ணணும்? சாமிக்கு 10 லட்ச ரூபா போடணும், அவ்வளவுதானே? சரி, இது சாமியோட கணக்குல போகணும், அவ்வளவுதானே? சரியா? இங்க வா, உனக்கு 2 மடங்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செயலை சொல்றேன்னு சொல்லி, இது கிருபானந்த வாரியார் சொன்னதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. யாரோ ஒருத்தர் சொன்ன கதை, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, இங்க வெளியில நிறைய மக்கள் வந்து உள்ள சாமியை பார்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃப்ரீ தரிசனத்தில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா படுறாங்க. 200, 50, 200 இப்படி பணம் கொடுத்து போறவங்களே நீண்ட நேரம் நிக்கிற இடத்துல பொது தரிசனத்துக்கு போறவன் எத்தனை நேரம் நின்றுட்டு இருப்பான்? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ 10 லட்ச ரூபா வச்சிருக்கிற, உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்குவேன். 1000 ரூபாய் டிக்கெட் எவ்வளவு வாங்கலாம் நீங்க? 10, 100 வாங்கலாம் 1 லட்ச ரூபாய்க்கு. 10 லட்ச ரூபாய்க்கு 1000 டிக்கெட் வாங்கலாம். நீ ஒண்ணு பண்ணு, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் டிக்கெட் கவுண்டர் கொடு, 1000 டிக்கெட் வாங்க. சரியா? இப்ப 1 லட்ச ரூபாய் எங்க போயிருச்சு? சாமிக்கு போயிருச்சு இல்ல? 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா நீங்க கொடுக்கணும், 10 லட்ச ரூபா சாமிக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே? இப்ப 10 லட்ச ரூபா டிக்கெட் கவுண்டர் கொடுத்தா எங்க போயிடும்? தேவஸ்தானத்துக்கு தான் போகும். உண்டியல போட்டா எங்க போகும்? அது தேவஸ்தானத்துக்கு தான் போகும். அது வேற எங்கேயும் போகாது. சரிதானே? அப்ப சரி, 10 லட்ச ரூபா வாங்கிட்டியா? 1000 டிக்கெட் வாங்கு. முடியாதவங்க இருக்காம பாருங்க, 1000 பேருக்கு கொடு. 1000 பேருக்கு கொடு, முடியாதவங்களுக்கு எல்லாம் கொடு. வயசானவங்களா இருக்காங்களா, கொடு. குழந்தைகளா இருக்காங்களா, கொடு. சரிதானே? அந்த 1000 பேரும் உன்னைய சாமியா கையெடுத்து கும்பிட்டுட்டு போவான். உண்மையா இல்லையா? சத்தியமா எனக்கு கொடுத்தாலே நான் சாமியா கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிருப்பேன். அப்படிதான் இருந்ததாங்க. சரிங்களா? அப்போ எங்க இருக்குது கடவுள் தன்மை? எதுல இருக்குது கடவுள் தன்மை? எது கடவுளாக இருக்கிறது? கடவுளா இருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்து பார்க்க சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம குழந்தை ஒரு சின்ன கஷ்டப்பட்டாலே பார்க்க முடியறது இல்ல நாம. 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் அந்த ஜெயிலா அடைச்சு 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 கூட்டிட்டு போய் சோத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ யோ யோ யோ, ஒரு சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த பக்கம் ஒரு கியூ, இப்படி இப்படி ஒரு கியூ போயிட்டு இப்படி வரணும். 2 பக்கம் கியூ போயிட்டான். எப்படி வர்றது? இதை கரெக்ட் பண்றதுக்கு அங்க ஆளுங்க இல்ல, வாலண்டியர்ஸ் இல்ல. இத்தனை கோடி கோடியா பணம் வருது, எத்தனை பேர் வேணா அங்க வேலைக்கு வைக்கலாம். புரியுது? இதை கரெக்ட் பண்ணி இப்படிதான் வந்தா இங்கதான் உட்காரணும், ஒரு செல்லுக்கு 4 பேர் போட்டு. சரிங்க? சோத்தா வாங்குறதுக்குள்ள ஒரு அம்மா கதறுது, தம்பி சோறு வாங்கி கொடு, சோறு வாங்கி கொடு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. இது வந்து குறை சொல்றேனேன்னு பார்க்க வேண்டாம், உண்மையான தன்மை புரியாதனால வரக்கூடிய விளைவு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வேற விட்டுறான், குடும்பத்தோட வர்றதுங்காட்டி தனித்தனியா விட்டா கூட பரவாயில்ல, ஆணு பெண்ணு மேல ஏறிட்டு ஐயோ யோ யோ யோ, முடியல. ஆனா தூய்மையா வச்சிருக்காங்க, அதுல ஒன்றும் இது குறை இல்லை. பட் அந்த சிஸ்டம் இல்லை. சரிதாங்களா? ஒரு சிஸ்டம் பண்ணலாம். அது கோயிலுக்குள்ள போற பாதையில இப்படியே போனா அதுலயே வரணும், இந்த சின்ன பாதை தான். இதுல ஒரு லைன் போல ஒரு லைன் வரலாம். அதுல எவ்வளவு பேரை நீங்க உள்ள அனுப்ப முடியும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வெளியே எடுக்க முடியும்? சரிங்க? பண்ண முடியும். அப்ப வேற ஏதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்ணலாம். இவ்வளவு மக்கள் வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ விஷயம் சேஞ்ச் பண்றோம். சரிதானே? அந்த கடவுளை பார்க்கறதுக்கான சூழலை ரொம்ப ஈஸியா மாத்தலாம். அத்திவரத லட்சக்கணக்கான பேர் பார்க்கற கூட்டு பண்ணாங்கல்ல, எல்லாமே பிளான் பண்ணி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி
அப்ப ஏதோ ஒரு சம்திங் நடக்குது, அதுல நாம ஏன் போய் அவ்வளவு சிக்கணுங்கிறத எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. இவ்வளவு அறிவு வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமும் நாம போய் சிக்கிறோம் அப்படின்னா, அப்ப சாதாரண மக்களோட மனோநிலை எப்படி இருக்கும்? அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ ஆஹ், நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? எது கடவுள்? ம்? கடவுள் இங்கதான் இருக்கிறார். என் திருப்பதியில இருக்கிற கடவுள் நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயில் இல்லையா? சொல்லுங்க. இது வேற பெருமாளா? சக்தி இல்லாத பெருமாளா? இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல கூட இவங்க வேற ஒரு சாமி கும்பிடுறப்போ இந்த குலதெய்வத்துக்கு டென்ஷன் ஆயிரும். அப்ப நாங்கெல்லாம் பவர்ஃபுல் இல்லையா? நாங்கெல்லாம் சும்மா வாடா இருக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப எங்க நீங்க பெருமாளை கும்பிட்டாலும் பெருமாள் தான், எங்க சிவனை கும்பிட்டாலும் சிவன் தான். எதை கும்பிடுறீங்க நீங்க? அதைத்தான் உங்ககிட்ட இருக்கிற ரகசியம்னு சொல்றேன். முதல் கடவுள் பற்றிய ரகசியம் என்ன? கடவுள் கோவில் சிலைகளில் மட்டும் அல்ல. கடவுள் தான் எல்லாமாவும் இருக்கிறார். அப்ப கோயில் சிலையா இருக்கிறது யாருதான்? கடவுள் தான். கோவில் சிலையா இருக்கிறது கடவுள் தான். பட் கோவில் சிலை மட்டுமே கடவுள் இல்லை. கடவுள் என்பது எங்கும் இருக்கிற ஒரு சக்தி, எங்கும் இருக்கிற ஒரு பேராற்றல், எல்லாம் வல்ல ஆற்றல் அது. சரிங்களா? அப்ப அதை நீங்க நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை ரொம்ப முக்கியம். சரி, அதை நாம எப்படி உணர்றது அப்படிங்கிறப்பதான் மனம் என்ற ஒரு விஷயத்த மகிழ்ச்சி கொண்டாந்து கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா? அந்த எல்லாம் வல்ல இறையாற்றல் தான் எல்லாமா மாறி இருக்கு. கடைசியா யாராவும் மாறி இருக்கு? மனிதனாகவும் மாறி இருக்கு. ம்? அப்ப மனிதனுடைய மனமாக இருப்பதும் எதுதான்? அதே இறையாற்றல் தான். அப்ப எல்லையற்ற அந்த ஆற்றல், மெய்ப்பொருள், கடவுள் தன்மை, தன்னை உணர்வதற்காக எடுத்த தன்மாற்றம் தான் எல்லா பொருட்களாகவும் வந்திருக்கு. பாரதியார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். இப்படியெல்லாம் திட்டுறார் பாருங்க. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். அறிவு கெட்டவனேன்னு சொல்றார். அறிவே இல்லையா உனக்கெல்லாம்? பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்று சொல்வதை நீங்க கேட்கலையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை நீங்கள் கேளீரோ? நாமங்கள் ஓர் ஆயிரம் உளது என்று நான்மறை சொல்லிடுதே. நான்மறை வேதங்கள் என்ன சொல்லுது? நாமங்கள் பல்லாயிரம் ஓர் உண்மைக்கு உளதென்று நான்மறை சொல்லிடுதே. ஒரு உண்மைக்கு பல்லாயிரம் பெயர்கள் இருக்குதுன்னு வேதங்கள் சொல்லுதாமா. ஒரு உண்மைக்கு பல்லாயிரம் பெயர்கள் இருக்கிறது. ஒரு நீருக்கு 6000 மொழியில 6000 பேர் இருக்குங்க. உண்மையான்னு பாருங்க. ஒரு நீர் வேர்ல்டு லாங்குவேஜ் 6000 இருக்குதுன்னா 6000 பேர் இருக்கிறது நீருக்கு. புரிஞ்சுக்குங்க. 1000 நாமங்கள் ஓர் உண்மைக்கு உளதென்று நான்மறை சொல்லிடுதே. அதில் ஓர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்த நான்மறை கண்டிலதே. யோசிச்சு பாருங்க. ஒரு உண்மைக்கு பல்லாயிரம் நாமங்கள் இருக்குதுப்பா, பல்லாயிரம் பேர்கள் இருக்குதுப்பா. அதுபடிதான் நான்மறை சொல்லுது. ஆனா நீ ஒன்றை பிடித்து கொண்டு இதுதான் கடவுள், இதுதான் தெய்வம்னு போயிட்டு இருக்கியே, அது கஷ்டம் இல்லையா? தப்பு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் அன்பர்களே. தயவு செய்து சிந்திங்க. சரிங்களா? இப்ப பெருமாள் எங்கேயும் இருக்கிறார். தூண்ல இருக்கிறார், துரும்புல இருக்கிறாரு தானே உடைச்சிட்டு வந்து கொல்றாரு. அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டம்? போக வேண்டாம்னு சொல்லல, போங்க. பட் பாத்துங்க, சிந்திங்க. சரிங்களா? அவ்வளவு நேரம் வீணாக்கணுமா?
அவ்வளவு பொருள் வீணாக்கணுமா, அவ்வளவு கஷ்டப்படணுமா? உட்கார கூட முடியல சில இடங்கள்ல, நின்றுட்டே இருந்த பல மணி நேரங்கள் சொல்லலாம். ம் கடவுள் இப்படியே நம்மளை பார்க்கறதுக்கு வர சொல்லுவாரு? கடவுளுக்கு அன்பும் கருணையுமே இல்லையா? பச்சை குழந்தைங்க இப்படி சாப்பாடு கஷ்டப்படுத்தி இப்படியே இருக்க சொல்லுவாரு? இல்லை இல்லையா? நம்ம கொஞ்சம் புரிதலோட மக்கள் சிந்திச்சாங்கன்னா சரியா வந்துடும். இப்ப மக்களோட அறிவு நிலையை உயர்த்தணும். சரிங்களா? கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். பட் நீங்க நினைச்சா உட்கார்ந்த இடத்துல அந்த கடவுள் தன்மையை கொண்டாட முடியும். அவ்வளவு ஆற்றல் நம்ம மனசுக்கு இருக்குது. அதை முதல்ல நம்ம புரியணும். இந்த இறைவனே தான் நம்முடைய மனமாக வந்திருக்கிறார். மனமாக இருப்பது சாட்சாத் இறைநிலையே தான். வெளியே தேடி இதுவரை கடவுளை கண்டவர்கள் உலகத்தில் இல்லை அன்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்கியுள்ள வரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம். அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு போய் உங்களை கூட்டிட்டு போனாங்க. பட் அதுவே இன்னைக்கு நமக்கு எதிராக மாறி போச்சு. பக்தி மார்க்கம் என்பது அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வழிமுறை ஞானத்தை பெறுவதற்கு. அது மாதிரி ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு நுட்பமான ஒரு வழிமுறை பக்தி மார்க்கம், கோவில் வழிபாடுகள். பட் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாதால இன்னைக்கு மக்கள் அதுல படக்கூடிய பாடுகள், துன்பங்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்ப அதனுடைய முழுமைத்தன்மை நமக்கு வரல. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படணும். அப்ப அந்த முழுமைத்தன்மையை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்க உங்க வீட்டு பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட்டாலும் அதே பெருமாள் தான். அந்த பெருமாள் என்ன பவர் இருக்குதோ அதே பெருமாளுக்கு இந்த இந்த பெருமாளுக்கு அந்த பவர் இருக்கு. சரிங்களா? அப்போ இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு, அந்த கடவுள் தன்மை தான் நம்ம கிட்ட மனசாக இருக்கிறது. அந்த மனதிற்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த இறைத்தன்மை தான். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உலையெல்லாம் மற்றங்கு தேடுவீர். மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமா, மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று மகரிஷி முடிச்சிருவாங்க. இந்த மகரிஷி சொல்ல பல மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப தெய்வம் என்பது என்ன? அது எல்லையற்ற ஒரு தன்மை. அது எங்க இருக்கிறது? எங்கும் நீக்குமாறு. அப்ப எனக்குள்ள இருக்குதா? இருக்கிறது. யாராக? நானாகவே இருக்கிறது. இப்ப நான் யார் அப்படின்னா அந்த இறைத்தன்மை தான் நானாக இருக்கிறது. நான் மட்டுமல்ல, நீங்களாகவும் இருக்குது. நீங்க மட்டுமல்ல, எல்லா உயிர்களாகவும் இருக்குது. உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா பொருட்களாகவும் இருக்குது. அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறது. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு புரிதல் நமக்குள்ள வரும். கடவுளை தவிர இங்க ஒன்றுமே இல்லை, கடவுள் மட்டுமே அப்படின்னு ஏசார் ஐயா சொல்லுவாங்க. இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் இல்ல, இறைவன் மட்டுமே இருக்கிறான். சரிங்களா? அப்ப அவனை எங்க போய் உணர்வது? நம் மனதினுடைய ஆழத்திலே சென்றால்தான் அந்த தன்மையை உணர முடியும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. உட்கலந்த ஜோதி அது எங்க இருக்கிறது? உள்ளே இருக்கிற ஜோதி. உள்ளே இருக்கிற அந்த தன்மை, அந்த அறிவு, அது பிரகாசம். அறியாமையை போக்கக்கூடிய பிரகாசம். அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கிறதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. பாரதியார் அதைத்தான் சொல்றார். அறிவேதான் தெய்வம் என்றே எழுதியிருக்கிறார். பரசிவ வெள்ளம்னு ஒரு கவி. ஆமா, நான் அதை ஞாபகப்படுத்தணும். நம்ம நாகராஜ் ஐயா பற்றை வகுப்புல அந்த கவிக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதம் அவர்கிட்ட கேட்டு ஆஹ், ஒரு ஒரு நாள் அதுக்கு சிந்தனை போடணும். நீங்க எல்லாரும் நிச்சயமா அதை கேட்கணும். பாரதியார் மகிழ்ச்சி அடிக்கடி பிடித்த கவி என்று அடிக்கடி பாடுவாராமா, பாட சொல்லி கேட்பாராமா. பரசிவ வெள்ளம்.
உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுன்றாம் அதை தெய்வம் என்பர் வேதியரை. அருமையான பாடலானது. அவர் சொல்ல சொல்ல அவ்வளவு ஞானம், அப்படியே ஒரு சந்தோஷம் பொங்குது. காணுவன நெஞ்சிற் கருதுவன உட்கருத்தை பேணுவன என யாவும் உள்ளது அந்த வெள்ளத்தில். எக்ஸலண்டான கவி. அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஐயாவே அன்னைக்கு ரொம்ப அழகா பாடி அன்னைக்கு விளக்கம் கொடுத்தார். அப்ப மகான்கள் எதை தெய்வம் என்று சொல்கிறார்? அறிவை தெய்வம் என்று சொல்கிறார்கள். வேதங்கள் என்ன சொல்றது? வேதம் என்றாலே அறிவு என்றுதான் பொருள். வேதம் என்றால் அறிவு என்று பொருள், தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்றாலே அறிவு என்றுதான் பொருள். மகரிஷி பேரே வேத ஆத்திரி, வேத அத்திரி, வேதாத்திரி. அதை பிரிச்சீங்கன்னா வேதம் கூட்டல் அத்திரி. வேதம் என்றால் அறிவு, அத்திரி என்றால் மலை. எப்படி பேர் வந்திருக்கு பாருங்க. இது திட்டமிட்டு வச்ச பேர் இல்ல. ஒரு ஞானி, ஒரு வழியில சென்ற ஒரு துறவி மகரிஷிக்கு வச்ச பேரு வேதாத்திரி. வேத அத்திரி, அறிவு மலை. அறிவு மலை, சரிங்களா? அறிவு தான் இங்க எல்லாமே. எல்லாமா இருக்கிறது அறிவு தான். எல்லாவற்றிலும் அறிவு இருக்கிறது. அறிவில்லாத ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம் அறிவில்லாம. நமக்கு தான் 6 அறிவு இருக்கு, உயிர்களுக்கு 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு அல்ல. கல்லுக்கு அறிவு இருக்கிறது. அறிவு இல்லையா கல்லுக்கு? அணுக்கள் இருக்குல்ல அதுக்குள்ள. கரெக்டா சுத்துதா? கரெக்டா சுத்துது, சரிங்களா? பூமிக்கு அறிவு இருக்கா இல்லையா? சூரியன் சந்திரனுக்கு அறிவில்லாத பொருளே கிடையாது. ஏன்னா இறைவன் தான் எல்லாமா மாறி இருக்கான். அப்ப இறைவன் என்பவன் பேரறிவாளன், பேரறிவு கொண்டவன். கொண்டவன் அப்படின்னா அவன் இவன் சொன்னனே அவன் ஒரு ஆணா அப்படின்னு கேட்க கூடாது. அது ஒரு தன்மை, அது ஒரு நிலை. புரிதலுக்காக இறைவன் சொல்றோம். ஆக்சுவலா இறைவனே சொல்லக்கூடாது. இறை, அதுதான். அது நிலையாக இருக்கிறது, அதனால் அது இறை நிலை. அது வெளி, அது சுத்தமாக இருக்கிறது, சுத்த வெளி. அது அசைவற்று இருக்கிறது, அதனால் சிவம். அதிலிருந்துதான் எல்லாம் தோன்றியது, அதனால் பிரம்மா. அதான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறது, அதனால் ஆதி. அதான் எல்லாவற்றுக்கும் அந்தமாக முடிவாக இருக்கிறது, அதனால் அந்தம். அதற்கென்று துணை யாரும் இல்லை, அதனால் அனாதி. அதற்கு ஈடு இணை இல்லை, அதனால் அது அல்லாஹ். அதான் எல்லாவற்றுக்கும் பிதாவாக இருக்கிறது, பரமபிதா. அது மிக பெரியதாக இருக்கிறது, பெருமாள். பகு என்றால் பெரிய என்று அர்த்தம், அதனால் அதுக்கு பேர் பகவான். எத்தனை பேர் வைக்கணுமோ வச்சுக்குங்க, சரிங்களா? கணங்களுக்கு அதிபதியாக இருப்பதா அது கணபதி. காந்த ஆற்றல் உடையதா அதுக்கு பேர் காந்தன், கந்தன். 5 புலன்களுக்கு உயர்ந்த நிலையில் அப்பனாக இருக்கிறா அதுக்கு பேர் ஐயப்பன். இப்படி பெயர்களை நம்ம வச்சுக்கலாம், 1000 பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? அப்ப இருப்பது ஒண்ணுதான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதை தேடி அங்கே இங்கேயும் எல்லாம் ஓடி ஓடி எல்லாம் அலைய வேண்டாம். போயிட்டு வாங்க, கோவில்களுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உங்களை வருத்தி கொண்டு போறது நல்லதல்ல. நான் போய் 2 நாள் பாவம் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு. உடம்புக்கு அவ்வளவு வருத்தம், சீரியஸா சொல்றேன் நான். அதுல அந்த பஸ்ல எங்கனால நல்லா என்னால தூங்க முடியல. எல்லாருக்கும் அப்படி இல்ல, என்னால தூங்க முடியல. ஆஃப் ஸ்லீப்பர் பஸ், நல்ல தூக்கம் இல்லை. 2 நாளா நல்ல தூக்கம் இல்லை. கோயில் கோயிலா ஓடுறாங்க மக்கள். டேய் கொஞ்ச நேரம் நில்லுங்கடா, 2 நாள்ல எல்லா கோயிலும் பார்க்கணும் போ. ரெஸ்ட் எடுக்காம ஓடுறாங்க. இது தேவையில்லை. நல்ல புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சுற்றுலா போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும், ஜாலியா போயிட்டு வரணும். எந்த ஒரு நெரிசலும் நெருக்கடியும் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஜாலியா அங்க போகணும், இறை தரிசனம் பண்ணணும், சரிங்களா? அதுல பங்கு பெறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் மற்றவங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தெளிவாயிட்டா அலைச்சல் தேவையில்லை அன்பர்களே. நீங்க இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கிறார், அதான் உண்மை. இன்னும் நம்ம மனதில கடவுள் முழுமையாக நிறைந்திருக்கிறார். அப்ப நான் எனக்குள்ள சென்றுதான் கடவுளை அடையணுமே தவிர புறத்தில் தேடி அலைவதால் பிரயோஜனம் இல்லை.
சரிதானுங்களா? அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை வந்து போட்டுட்டு தேடுறாங்க. எந்த இடத்துல போட்டனே தெரியாம தேடுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அது மாதிரிதான் ஞானம் என்று சொல்றாரு. அது எங்க தேடணுமோ அங்க தேடணும். சரிங்களா? அந்த விதத்துல கடவுள் மனிதனுக்குள்ளாக பரிபூரணமாக மனிதனுடைய உட்பொருளாக இருக்கிறார். சரிங்களா? அப்ப அதை உணரணும் அப்படின்னா நாம கடந்து உள்ளே சென்றால்தான் நிகழுமே தவிர புறத்திலே தேடி அலைவதால் நிகழப்போவது கிடையாது. பட் அதுல சில நன்மைகள் இருக்கு. அதுக்காக நீங்க போயிட்டு வாங்க, எல்லாம் தப்பு இல்லை. பட் அது கொஞ்சம் கவனமா எந்த லிமிட் வரைக்கும் இருக்கணுங்கிறத சிந்திச்சு நம்ம செயல்படுவோம். அப்போ கடவுள் தன்மை அடையிறதுக்கான வழி பயிற்சிகள் தான். கடவுள் தன்மை அடையிறதுக்கான வழி பயிற்சிகள் மட்டுமே. இரண்டாவது, பிறர் துன்பம் போக்கக்கூடிய சேவை. இந்த இரண்டுல தான் கடவுள் தன்மை அடையிறதுக்கான முழு வழியே இருக்கு. நான் சொல்ல, பல மகான்கள் சொல்றாங்க. அவங்க அதைத்தான் வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டு போயிட்டாங்க. கோவில் கோவிலாக மட்டும் அவங்க சுத்தல. சரிங்களா? அதற்கும் மேல தனக்கான தியான பயிற்சிகளிலையும் தன்னை உணர்வுகளிலிருந்து உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு உணர்வுகளுக்குள் மாற்றுவதற்காகவும் இன்னும் பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்கான சேவை செய்வதற்குமாகத்தான் இந்த மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கடமையில் வாழுவார் கடவுளை நாடுவார். கடமையில சரியா வாழ்றவன் கடவுளை நாடி போவானாமா. இப்ப நாம எல்லாம் கடமை சரியா செய்யறோம், அதனாலதான் கடவுளை நாடி போறோம். பட் கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழுவார் அப்படின்னு முடிச்சிருவார். கடவுளை ஒருத்தன் உணர்ந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான்? தன்னோட கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அதான் முக்கியம். சரிங்களா? அப்ப அந்த கடவுள் தன்மைக்கான அடிப்படை நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். தான், குடும்பம், சுற்ற ஊர், உலகார் காற்றும் கடமை. இந்த உலக மக்களுடைய நிலையை பார்த்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு கண்ணுல கேன்சர். சரிங்களா? 2-3 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணியிருந்தாங்க. குழந்தைக்கு கண்ணுல கேன்சர். என்ன பண்ணலாம்? சரிங்களா? இப்படி பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? நமக்கு வாழ்வியலை பற்றி தெரியல, இந்த உடலை பற்றி தெரியல, மனதை பற்றி தெரியல, உறவுகளை பற்றி தெரியல, பொருளை பற்றி தெரியல. நம்ம வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்குதுங்கிற உண்மையும் நமக்கு பெருசா தெரியல. அப்ப இந்த மொத்த அறியாமையும் இன்னைக்கு மனித குலத்தை சீரழிச்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை கேஸுகள், எத்தனை கோர்ட்டு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது இது அத்தனைக்குமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நம்ம இப்ப சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனால் தெளிவான கூட்டமாக இருக்கிறோம். சரிங்களா? இது நிச்சயமா ஒரு நாள் வளர்ந்து இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த ஞானத்தை பெறக்கூடிய தன்மைக்கு வரணும். அதற்கெல்லாம் தூண்டுகோலா இருக்கிறவங்க, ஆணிவேரா இருக்கிறவங்க நம்ம தான். அப்ப அந்த இறைத்தன்மை எங்கும் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லாராகவும் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றப்ப, இந்த ஏழை மக்கள், எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் உன்னோட கடவுளா மாறட்டும் பார். நீங்க எங்கேயோ போய் கடவுளை பார்க்காதீங்க. ஏழை மக்கள், எளிய மக்கள், துன்பப்படுகிற மக்கள் தான் உன்னுடைய கடவுள். கடவுளுக்கு சேவை செய்வது போல் அவர்களுக்கு சேவை செய், அப்படி சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப 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 நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அது சரியா பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு கிடைத்த வாய்ப்பை நிச்சயமாக நம்ம சரியா பயன்படுத்தணும். இன்னும் நம்மை சார்ந்து இருக்கிற குழந்தைகள், மாணவர்கள், அவர்களுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயமாவும் இருக்கு, அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த இன்டர்நெட் வேர்ல்டுல இந்த குழந்தை கையில நாமளே செல்போனை கொடுத்து
எவ்வளவு அவங்கள தவறான வழியில செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்திட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ம்? இந்த சமுதாயம் நாளைக்கு என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். சரிங்களா? அதனால எங்கேயோ நடக்கிற ஒண்ணு நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. சரிங்களா? நமக்கு வந்தாதான் நான் அதை மாற்றுவேன்னு சொன்னா அதுக்கு பேர் மனுஷத்தன்மையும் கிடையாது. சரிங்களா? சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். எல்லோரோட உழைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப என்னால முடிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு நிச்சயமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே இந்த உலகத்துல எல்லா துன்பங்களும் நீங்கிடும். சரிங்களா? அதுக்கு என்ன வேணும்? மனசு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனாக இருப்பதே நீங்கள் தான். இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான். எல்லா உயிர்களிலையும் துன்பப்பட்டிருக்கிற இறைவன் தான். அப்ப அந்த துன்பப்பட்டிருக்கிற இறைவனை காப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்து. சரிங்களா? எங்கேயும் கடவுளை அடையணும், கடவுளை ஆசியை பெறணும்னு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. சரிங்களா? உடலை வருத்த வேண்டியதில்லை, பொருளை வீணாக்க வேண்டியதில்லை. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், போறது போயிட்டு வாங்க. ரொம்ப சிரமப்படாதீங்கிற ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இறைவன் எங்கும் இருக்கிறார். சரிங்க, அவர் நீங்க போய் பார்த்தாதான் உங்களை காப்பாத்துவாருனால கிடையாது. சரிங்க, அப்படியெல்லாம் எந்த இறைவனும் சொல்றது இல்லை. அவர் நம்ம செய்யற செயலுக்கு விளைவை கொடுத்துட்றாரு. உண்டியல்ல கொண்டு போய் 10 லட்சம் ரூபா போட்டா மட்டும் உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? சொல்லுங்க. ம் நீங்க பண்ற பிசினஸ் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்கறதா இருக்கணும். அந்த 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பா அவங்க கடவுள் மாதிரி கும்பிடுவானா இல்லையா? யோசித்து பாருங்க. கடவுளுக்கு தேவையில்லையே பொருள். லட்டு கடவுளா சாப்பிட்றாரு? கடவுள் சாப்பிட்றாருன்னா லட்டு நீங்க பண்ணுவீங்களா? எல்லையற்ற ஒரு தன்மை சாப்பிடுதுன்னா உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கடவுளே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாருன்னா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அப்போ கடவுளுக்கு கொடுப்பதை விட மனிதனுக்கு கொடுங்க. விவேகானந்தர் சொல்ற. சரிங்களா? இந்த கடவுளே தான் மனுஷனா வந்து துன்பப்பட்டு இருக்கான்ப்பா, அவங்களுக்கு கூட. அன்னை தெரசா அதானே சொல்றாங்க. இரு கையை கூப்பி நீ வழிபாடு செய்தால் நீ இறைவனுக்கு அருகில் செல்லலாம். ஒரு கையை நீட்டி பிறருக்கு நீ உதவினால் இறைவன் உன் அருகிலே வருவார். எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோங்க. கடவுள் வழிபாடு வேணான்னு சொல்லு. அதை விட சிறந்த ஒரு வழிபாடு தொண்டு, சேவை, பிறர் துன்பம் போக்குறது. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் மொத்த ஞானத்தினுடைய சாரம். அதை புரிந்து கொண்டு நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க பாருங்க. எவ்வளவு உடல் மன நோயில பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. நம்முடைய கடமை அது. அதனால அந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். இந்த சிந்தனையை ஒண்ணுக்கு பல முறை சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் ஃபைனலா பதிவு பண்றேன். கோயிலுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லல. கோயிலுக்கு போங்க, நானும் போவேன். சரிங்களா? கோயிலுக்கு போறது ஒரு நிம்மதிக்காக போகணும், ஒரு அமைதிக்காக போகணும், ஒரு மகிழ்ச்சிக்காக போகணும். சரியா? ஒரு நிறைவுக்காக போகணும். கஷ்டப்படுறதுக்காக கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சாமியை பார்க்கலாம். அப்படியே நீங்க சாமியை பார்த்தாலும் எங்கதான் பாக்குறீங்க? மகிழ்ச்சி ஒரு கருத்து சொல்லுவாங்க, அது வந்துருச்சு பாதி சொல்லி நிறைவு பண்றேன். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல செய்தியே கிடையாது. திருப்பதி சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். என் மனசுக்குள்ள இப்போ அந்த சாமி இருக்குது. இருக்குதா இல்லையா? திருப்பதி சாமி நினைச்சா அந்த சாமி வர்றாரா இல்லையா? இப்ப எங்க வர்றாரு? மனசுக்குள்ள வர்றாரு. இப்ப வர்றது மனசுக்குள்ள இல்ல, நேரா பாத்தீங்கல்ல,
பாக்குறப்பவே உங்க கண்ணுல இருந்து காந்த ஆற்றல் போய் அந்த சாமி மேல பட்டு அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்குள்ள வந்து கண்ணுக்குள்ள பிம்பம் மாறி உங்க மூளையில மனசுக்குள்ளதான் நீங்க சாமியை பாக்குறீங்க. சாமி ஆக்சுவலா நீங்க வெளியே பார்க்கல, உங்களுக்கு உள்ளதான் பாக்குறீங்க. இது ஒரு பெரிய சயின்ஸ். எந்த ஒன்றையுமே நீங்க வெளியவே பாக்குறது இல்லை. உங்க அலை இங்கிருந்து அப்படியே போகுது, அந்த பொருள் மேல படுது, அப்படியே திரும்பி அதனோட பிம்பத்தை எடுத்துட்டு வருது, அது உள்ள திரும்பி உங்களுக்கு மூளையில மனசுல அந்த படம் காண்பிக்கப்படுகிறது. உள்ளதான் பாக்குறீங்க, உள்ளதான் கேட்கறீங்க, உள்ளதான் டேஸ்ட், உள்ளதான் ஸ்மெல்லு, உள்ளதான் எல்லா உணர்வும். புரியுதா உங்களுக்கு? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. கண்ணை மூடுறோம், அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் பல மணி நேரம் நின்று சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டான். சரி, கொஞ்ச நேரம் பாக்குறோம், பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறோம். சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்ப எங்க பார்த்து சொல்றீங்க? வெளியில பார்த்த சாமி உள்ள வந்துட்டார். மனது உள்ள வெளியே போய் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துருச்சு. அப்புறம் கும்பிட்றோம். சரிங்களா? கடவுளாய் கருத்தே நிற்கிறது. உன்னுடைய கருத்து தான் கடவுளாக அங்கே நிற்கிறது. அந்த காட்சியை பாரு, உணர்ந்துக்கோ. உனக்குள்ளதான் கடவுள். உனக்கு உள்ளே கடந்தால்தான் கடவுள் தன்மை. சரிங்களா? சரி, அந்த புரிதலோட செயல்படுங்க. இந்த அடுத்த சமுதாயம் ஒரு நல்ல வழிக்கு வரணும். இன்னைக்கு கடவுள் பற்றிய விளக்கம் நிறைய பேருக்கு சரியா கிடைக்காதால தவறான வழிகள்ல பயணிக்கிறாங்க. ஒரு சில பக்க கூட்டம் கடவுள் இல்லை என்று. சரிதானுங்களா? இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, கடவுள் இல்லை என்று கூட அவங்க இது போன்ற தவறான வழியில செயல்படக்கூடிய விஷயங்களை மறுப்பதற்காகத்தான் அது இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்னவோ, ஆனால் செயலுக்கு விளைவு நிச்சயமாக வருகிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்ப கடவுள் பற்றிய சரியான விளக்கத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. மகரிஷி சொல்வாங்க, பிரம்ம ஞானம், இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய ஞானம் இந்த உலக மக்களுக்கு போகணும். ஏன்னா தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன். தெய்வ நிலை அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த கடவுள் போய் கும்பிடுறோம் கிடைக்கல, அந்த கடவுள் போய் கும்பிடுறோம் கிடைக்கல. தெய்வ நிலைன்னா என்னன்னே தெரியல. ஏதோ சாமி போனா கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. சாமி கமிஷனுக்கு வேலை செய்யற ஆள் இல்ல. புரியுதா இல்லைங்களா? அதனால இதெல்லாம் புரிதலோட வைத்துக்கொண்டு சரியான வழியில பயணிப்போம், மிக உயர்ந்த நிலை அடைவோம் என்று கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்.